சரி, இதே நீளத்திலும் அதே மாதிரி மாயாஜால உணர்வோடு, ஆனால் கேரக்டர்கள் மட்டும் மாற்றி ஒரு புதிய தமிழ்க்கதை இதோ. ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணம்மா என்ற பெண் தினமும் காலையில் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து தாய்க்கு உதவுவாள். ஒரு நாள் அவள் தண்ணீர் எடுத்து வீடு திரும்பும் வழியில் மண்ணில் ஒரு வெள்ளி மலர் விழுந்திருப்பதை கவனிக்கிறாள். அவள் அதை எடுத்து ஆர்வமாக வீட்டுக்கு கொண்டு வருகிறாள். அதை தண்ணீர் நிறைந்த மடியில் வைக்கும்போது மடி திடீரென்று வெள்ளி மடியாக மாறிவிடுகிறது. கண்ணம்மா அதிசயத்தில் மயங்கி, இது எவ்வளவு விலைமதிப்புள்ள மலர் என்று மகிழ்ந்து அதை வாசலில் விட்டு உறங்கச் செல்கிறாள். ஆனால் இரவில் அவளது செல்லமான பூனை முன்னி வந்து செல்லும் வழியில் அந்த மலரை நக்கிவிடுகிறது. அடுத்த நொடியில் முன்னி முழுக்க வெள்ளியாக மாறிவிடுகிறது. கண்ணம்மா எழுந்து அதை பார்த்ததும் பயத்தில் அழ ஆரம்பிக்கிறாள். என் முன்னி உனக்கு இப்படி நடந்தேறிவிட்டதே. அவளது கண்ணீர் ஒரு துளி முன்னியின் மீது விழ அதிசயமாக முன்னி மீண்டும் உயிர் பெறுகிறது. அவள் அதை அணைத்துக் கொண்டு மகிழ்கிறாள். அந்த நாள் முதல் கண்ணம்மா அந்த வெள்ளி மலரை கிணற்றில் வீசிவிடுகிறாள். பொருள் கிடைத்தால் போதும், மனம் கராராகக் கூடாது என்று சொல்லிக்கொண்டு.